Hello everyone, welcome back to my channel, my lifestyle vlogs. நம்மளுடைய ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து 5 வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 5 கிளாஸஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டிச்சஸ் அண்ட் பேசிக் டிப்ஸ் எல்லாத்தையும் நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பேபி பேண்ட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா பேண்டீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பேண்டீஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய புது விஷயங்கள் இந்த கிளாஸில் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். நான் வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸுமே வந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுப்போம். அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து வீடியோஸ் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய புது விஷயங்கள் பிகினர்ஸ்க்காக நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த பேண்டீஸ் ஸ்டிச் பண்ணுறதுலையே உங்களுக்கு நீங்கள் வந்து பல விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது, உருட்டி தைக்கிறது, இது மாதிரி பார்த்தோம். கர்ச்சீஃப் ஸ்டிச் பண்ணுறதுலாம் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் அடுத்தது அட்வான்ஸாக என்னென்னலாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேண்ட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிப் ரவுண்ட், அப்புறம் சீட் ரவுண்ட். ஹிப் ரவுண்ட் அப்படின்னா வந்து இடுப்பு சுற்றளவு, சீட் ரவுண்ட் அப்படின்னு நம்ம உட்கார இடத்துடைய சுற்றளவு. இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 21 ஹிப் ரவுண்ட், அப்புறம் 23 அளவுக்கு சீட் ரவுண்ட் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டீஸுடைய டயக்ராம். இதை வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி கட் பண்ணுறது அப்படின்றதுன்னு உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்குறேன். இந்த ஹிப் ரவுண்ட் அப்படின்றது வந்து மேலே வரும். அதுக்கப்புறம் இந்த அகலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து 23 இன்ச்சஸ் சீட் ரவுண்டு. கரெக்டாக அந்த சீட் கிட்டக்க நம்மளுக்கு அந்த அளவு வரும். இதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பேப்பர் டிராஃப்டிங் வந்து போட்டு நம்ம கட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா வந்து கிளாத்துக்கு நம்ம வந்து டேரெக்டாக கிளாத்தில் வரைஞ்சி கட் பண்ணுறதை விட உங்களுக்கு பேப்பர் டிராஃப்டிங் நான் செஞ்சு காட்டும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். கீழவும் அதுக்கப்புறம் என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஃபோல்டிங் இருக்குது. மிச்சம் 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பாகம் இருக்குது இந்த கிளாத்தில். இதில் பார்த்தீங்கன்னா ஹிப் ரவுண்ட் வந்துட்டு 21 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இதை நம்ம என்ன செஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுடைய 4 பாகங்கள் இருக்குது இல்லையா, கிளாத்தை வந்து 4 பாகமாக மடிக்க போகிறோம். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர அளவு என்னென்னா 5.25 அளவுக்கு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சீட் ரவுண்டையும் 4ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5.25 வருது. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம வந்துட்டு இதில் மார்க் பண்ண போகிறோம். இது மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹைட் எவ்வளோ, லென்த், நம்மளுடைய பேண்டீஸுடைய லென்த் எவ்வளோ அப்படின்றதும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் மார்க் பண்ண முடியும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராச் ஏரியாவுடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஹிப் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா 21 இன்ச்சஸ், அதை வந்துட்டு 3ஆல் நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணிக்கணும். அப்படி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 7 இன்ச்சஸ் வரும். இதுதான் நம்ம கிராச் ஏரியாவுடைய லென்த்து. கிராச் ஏரியா அப்படிங்கிறது வந்து அந்த பேண்டியுடைய கீழ் பாகம் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் இருக்கிறது தான் வந்துட்டு லென்த். இப்போ நம்ம லென்த்தை வந்து மார்க் பண்ணதுக்கப்புறமா சுற்றளவு ஹிப்ஸ், அந்த இடுப்பு சுற்றளவை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். 5.25 அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சதுக்கு பிறகு இந்த 7 இன்ச்சஸ் லென்த் மார்க் பண்ணும் பாருங்கள், அதில் பாதிக்கு பாதி அளவை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த சைடில் பேண்டீஸுடைய சைடில் வர அந்த உயரம். இப்போ அதுவும் நம்மளுக்கு கிடைச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும், சீட் ரவுண்டு இருக்குது பாருங்கள், அந்த அளவை நம்ம மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அந்த ஹிப் லைனோட ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் 2 இன்ச்சஸ் வரும். 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கெலாம் வந்துட்டு ஒரு 2.5 இன்ச்சஸ் அப்படி வைக்கலாம். அப்போ 2.5 இன்ச்சஸ் அப்படின்னா 1.25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வச்சோன்னா இன்னொரு பக்கம் 1.25. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா 2.5 இன்ச்சஸ் மொத்தமாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கப்புறம் அதில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சஸ் அளவுக்கு மேலே ஆழம் எடுக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்காக நம்ம ஆழம் எடுக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு 3/4 இன்ச்சஸ்க்கு நம்ம ஆழம் எடுக்கிறோம்.
பேக் சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவரேஜ் இருக்கணும். ஸோ அந்த கவர் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 inches 1/4 inches அப்படி இல்லைன்னா 1/2 inches அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு அதை நீங்கள் வந்து பேக் சைடில் அப்படியே ஆப்போசிட் வளைவாக வந்து வளைக்கணும். இது வந்து உள் பக்கமாக வளைச்சோம் பாருங்கள், இது வெளி பக்கமாக நம்ம வளைக்கணும். இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்மளுடைய பேண்டீஸுடைய அந்த ஷேப் கிடச்சிச்சு, டயக்ராம் கிடச்சிச்சு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன், இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடு ஷேப் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடு வரைக்கும் இருக்கிற ஷேப் வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 பீஸ் நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்கள். இதுதான் வந்துட்டு பேக் சைடு. மேலே இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் பார்ட், கீழே இருக்கிறது பேக் பார்ட். உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் இந்த ஆழமாக இருக்குது பாருங்கள், அதை நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் நம்ம ஆழம் எடுக்கணும். இதுக்கு நான் இந்த எப்படி ஃபோல்ட் பண்ணி காமிச்சிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு, 2 சைட்லேயும் ஈவனாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நம்ம அழகாக கட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ பேப்பர் பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணுவோம் அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் இதில் எழுதி வச்சுக்கலாம். நம்ம வந்து கிளாத்தில் கட் பண்ணும்பொழுது திரும்ப திரும்ப கால்குலேட் பண்ண வேண்டாம். அப்படியே இதை பார்த்து பக்கத்தில் இதை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதை பார்த்துட்டே நம்ம அதை மார்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். அந்த சைடு இருக்கிற லென்த் வந்துட்டு ஆஃப் த லென்த், ஸோ அதை மார்க் பண்ண வேண்டாம். வந்து ஹிப் ரவுண்ட், அதுக்கப்புறம் சீட் ரவுண்ட், அதுக்கப்புறம் இந்த கிராச் ஏரியாவுடைய அந்த வித் எவ்வளோ அப்படிங்கிறது வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் நம்ம கால்குலேட் பண்ண மெஷர்மெண்ட். ஸோ அதெல்லாம் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கிளாத்தை நான் எப்படி மடிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு அகலம் எவ்வளவு உயரம் வேணும் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் மடித்து போட்டுக்க போகிறேன். அப்படி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்யும்பொழுது கிளாத் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளவோ அது பெரிய விஷயமா தெரியாது. பட் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் பீசஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போத்துலேருந்து இந்த கிளாத்தை வந்துட்டு எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்பவே நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சுற்றளவு இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பீஸாக, அதாவது ஒரே ஒரு கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணாமல் டபுள் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த காட்டன் கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்காது. மோஸ்ட்டாக நம்மளுடைய பேண்டீஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு திக்னஸில் இருக்கும். நீங்கள் வந்து டிஷர்ட்டில் கூட பேண்ட்டி ஸ்டிச் பண்ணலாம். நல்லா வந்து அதாவது நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரியான டிஷர்ட்டில் நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸும் இருக்கும். பட் இந்த காட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தின்னாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 பீஸாக எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மடித்து போட்டதுக்கப்புறம் இவ்வளோ வந்து நம்மளுக்கு கிளாத் எக்ஸஸாக இருக்குது. இதை நம்ம வந்துட்டு ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவுக்கு தேவைப்படும் அந்த கிளாத்து, அதுக்கப்புறம் வந்து பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படும். அதனால் எப்படி இந்த மாதிரி கிளாத்தை நம்ம வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறதுன்றதை நீங்கள் கற்று வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு. அதுக்காக நான் ஒரு 1 inches விடுறேன். இப்போ நான் எதுக்காக இதை மார்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உயரம் அளந்துக்க போகிறேன். அளந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். மேலே வந்து 1 inches மடித்து தைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 inches நம்ம கிராச் ஏரியாவுடைய லென்த்து 7 inches கண்டுபிடிச்சோம் இல்லையா, 7 inches கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இதை வந்துட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது வந்து நான் உங்களுக்கு பேப்பரில் கிளியராக எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன்.
நீங்கள் வந்து உங்களுக்கு சிங்கிள் கிளாத்தில் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எப்படி பேப்பரில் ஃபோல்ட் பண்ணி காமிச்சனோ அதே மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி கட்டுற மாதிரி டபுள் கிளாத்தில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எவ்வளவு அகலம் உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிட்டதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். டபுள் பீஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். டபுள் பீஸ் வச்சுருக்கனே தவிர மற்றபடி நம்ம நார்மலாக எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த அகலமாக இருக்கிற சைட்லேருந்து ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அங்கே பிசுறு கொஞ்சம் கிளாத் இருக்குது, அதை நான் கட் பண்ணுறேன். அந்த மாதிரி எந்த பிசுறும் இல்லாமல் நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க கிளாத்தை. நம்மளுக்கு அப்போ வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து ஓப்பனிங் இருக்குது, ரெண்டு சைடு வந்து ஓப்பன் இருக்குது. நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி பேப்பர் பேட்டர்ன் போட்டு காமிச்சேன் பாருங்கள். அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே மார்க் பண்ண வேண்டியது தான். ரொம்ப 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 சிம்பிளுங்க. நம்ம வந்துட்டு ஏற்கனவே பேப்பர் பேட்டர்ன் குட்டியாக போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். அது வந்து 5.25 இருக்குது. அதுக்கப்புறம் பாதிக்கு பாதி அளவு அந்த 7 இன்ச்சஸில் வந்து பாதினா 3 வரும். அதை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறமா சீட் ரவுண்ட் எவ்வளோ வருதோ அந்த லைனில் நம்ம இதை மார்க் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த சீட் ரவுண்டு அது எவ்வளோ இருக்கோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஹிப் லைனையும் அந்த சீட் லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு 1.25 இன்ச்சஸ் அந்த கிராச்செடியோடைய வித்து அதையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். பேப்பர் டிராஃப்டிங்கில் பண்ண அதே விஷயம் தான் நம்ம இப்போவும் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஆஃப் ஆஃப் த போர்ஷன் மார்க் பண்ணிவிடுங்க. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், 3/4 இன்ச்சஸ் வந்து நம்ம உள்ள ஆழம் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சஸ் அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சஸ் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். வரையும்போது இந்த இடம் வந்து அகலமாக இல்லாமல் இந்த மாதிரி குறுகலாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து அழகாக இருக்கும். நம்ம ரெடிமேட் பேண்டீஸில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சஸ் கிட்டக்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வளைச்சி இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி பேக் சைடு நம்ம வந்து வரைய போகிறோம். இது வந்து வெளிப்பக்கமாக இந்த ரவுண்ட் நம்ம வரைஞ்சிக்கிறோம். இப்போ வந்து பேண்டீஸில் வந்து நம்மளுக்கு என்ன நம்ம வந்து நம்ம கற்றுக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்துட்டு நம்ம அன்றாட லைஃப்க்கு யூஸ் பண்ணுவோமா, ஸ்டிச் பண்ணி தான் போட போகிறோமா அப்படின்றது வந்து நீங்கள் யோசிக்கலாம். நம்ம அப்படியெல்லாம் செய்ய போகிறது இல்லை அப்படின்னாலும் இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுதும் ஒவ்வொரு புது விஷயங்களை நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டே வரீங்க. இது எல்லாமே உங்களுக்கு அடுத்து நீங்கள் புதுசாக ஏதாவது உங்கள் குழந்தைக்கு வந்து ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, இன்னோவேட்டிவாக ஏதாவது ஒரு ட்ரெஸ் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேசிக் வந்துட்டு நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நீங்களே வந்து புதுசாக ஒரு டிசைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சுக்காக நான் அந்த சைடில் எக்ஸ்ட்ராவாக லைன் போட்டிருக்கேன். அது கூடவே நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த ஷேப் அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கீழே வரைஞ்சிருக்க ஷேப்க்கு வந்து எக்ஸ்ட்ராவெல்லாம் ஏதோ கிளாத் விட்டு கட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அங்கே வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் எக்ஸாக்டாக கீழே என்ன ஷேப் நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சஸ் நான் எக்ஸ்ட்ராவை விட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு நாச் போட்டுக்கிறேன். நம்ம மடித்து தைக்க வேண்டிய இடத்துக்கு அந்த லைனுக்கு வந்துட்டு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கிறோம். நீங்கள் மறந்து கூட ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேப்பை நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது.
பேக் சைடோடைய ஷேப் மட்டும் தான் கட் பண்ணணும். நம்ம பேப்பர் பேட்டர்னில் எப்படி தனியாக மடித்து போட்டோமோ அதே மாதிரியே இப்போ இந்த கிளாத்தையும் தனியாக மடிச்சுட்டு ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கிற அந்த பகுதிக்கு மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், ஆழமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேண்டீஸோடைய ஷேப் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். இது வந்து கிளாத்தில் இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது, இந்த செல்வேஜ் கிட்டக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ். கிராஸ் பீஸ் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி ஓரங்கள்லேருந்து ஆரம்பிக்கிற எல்லாமே கிராஸ் பீஸ். கிராஸாக வந்து லைன் போடுற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது எல்லாமே கிராஸ் பீஸ். கிராஸாக நம்ம வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கிராஸ் பீஸ். ஸோ இந்த கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் வந்து கிராஸ் பீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் லைன் போட்டுட்டேன். இந்த ஸ்டீல் ஸ்கேல் வச்சு லைன் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு எவ்வளோ நம்மளுக்கு அந்த பேண்ட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் லென்த்தியாக ஒரு 4 பீஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கட்டிங் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து ஸ்டிச்சிங்கும் போட்டேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு எப்படி இதை ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாகவும் கிளியராகவும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஸ்விங்.